அது ஏவா வீட்டில் ரைடா? என் தலைவன் மேலே தப்பு பண்ணுறீங்களா? என் தலைவன் கலங்கமற்றவர்ப்பா, கள்ளங்கமட தெரியாதவர். அவருக்கு தப்புனவே என்னான்னு தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் எனது அண்ணன் ஏவாவேலு. இவர் மேலே வீணென்றே வீண்பழி சுமத்தினர் எதிர்கட்சியினர் அப்படின்ற மாதிரி தான் இது இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம். இது 2022 நடந்த விஷயங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வடிவேல் சொல்லுவார்ல, என் கிணற காணுங்க, என் கிணற காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்ட ரசீதுக்கு இது கிணறு வெட்டுறதுக்கு ரசீதுக்கு இது, ஏன் கிணத்தை கண்டுபிடிச்சின்னு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வடிவேல் கம்ப்ளைண்ட் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான். கரூரில் 2022 ரோடே போடலையாம். ரோடு போட்டதான் பலாயிரம் கோடி டெண்டரை வந்து கமிஷன் வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து. எப்படி நம்ம ஐயா எப்படி பார்த்தீங்களா, நீங்களாம் ரோடு போட்டு வாங்கிக்கலாம், நான் கோடு போட்டே வாங்குவேன் அப்படின்னு நினச்சாக்கா நான் கோடு கூட போட தேவையில்ல. எங்கள் அண்ணன் வந்து எதுவுமே போடாமல் அமௌண்ட்டை வாங்கிடுவார். அப்படி தான் அறப்போர் இயக்கம் 2022 இவர் மேலே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போல்லாம் எதனா பண்ண முடியுமா? ஏவாவேலா சாதாரணமாகவே அண்ணன் கிங்கு அமைச்சர் தொட முடியுமா? ஆட்சி யாருது? எங்கள் ஐயா ஸ்டாலின் சார் ஆட்சி. எதனா தொட முடியுமா? தொட்டால் நாங்கள் விட்டுருவோங்களா? ஏய், மறியல் நடக்கும், பந்த் நடக்கும், பஸ் ஓடியும், எல்லாம் நடக்கும். எங்கள் அண்ணன் யார்? ஏவாவேலு. அப்படி தான். இதுக்கு எதுவும் தெரியாமல் முட்டு கொடுத்துருக்குறானுங்க இந்த பைத்தியக்கார கும்பல். ஏன்டா டேய், எதுக்கு வந்திருக்காங்கன்னா 2022 ஊழல்வாதிராவா? சாதாரண நடத்துனர் இருந்தவர் தான் ஏவாவேலு. இன்றைக்கி எல்லாம் கோடி கோடியாக பணம் இருக்குது. எப்படி வந்துச்சு? பல கல்லூரிகளும் பல மருத்துவமனை, அதாவது அவருக்கு சொந்தமான கல்லூரிகள், பள்ளிகள், நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுக்கிறார் நம்மள நிறைய கம்பெனிஸு. இது மட்டும் இல்லாமல் நான் என் கண் கூடவே ஒரு இன்சிடெண்ட்டை திருவண்ணாமலையில் நானே பேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவண்ணாமலையில் ஒரு கார் வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. அடமாக வந்து பஸ்ஸு வந்து சடனாக உள்ளே வந்ததுனால அந்த காரில் வந்தவங்க கவனிக்காமல் நேராக வந்து பஸ்லேயே விட்டுட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த கார் வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருந்ததுனால, கிட்டத்தட்ட செவர்லெட் கார், பில்டு குவாலிட்டி நல்லா இருந்ததுனால அதில் 4 பேர் பயணித்து வந்தாங்க. ஒரு லேடிஸு, 3 ஜென்ஸு. இது சாதாரணமாக அவங்களுக்கு லைட்டாக காயம், எல்லாருக்கும் கை கால் எல்லாத்து ரத்தம் காயங்களோட உயிர் பொழைச்சாங்க. இது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஸ்ஸு சடனாக உள்ளே வந்தது ட்ராக், அதாவது பைபாஸு சடனாக உள்ளே வளைச்சிட்டார் பஸ் ஓட்டுநர். இது வந்து வளைச்சதுக்கப்புறமா, ஏன்னா எதிர்த்தாப்பில் ஒரு காருக்காரங்க சடனாக வந்ததுக்கு வந்தவொடனே என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அனைவரோட பொதுமக்கள் என்ன கூறுறாங்க, அந்த நடத்துனர் அந்த பஸ்ஸை போய் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? அது ஏவாவேல் காலேஜோட பஸ் தான். ஐயா அங்கே போனால் ஒன்றுமே கிடைக்காத ஐயா, நீங்கள் இப்படியே போங்க ஐயான்னு அவங்களுக்கு சமாதானப்படுத்தி, அதாவது அது அடிப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு எல்லோரும் போகிறாங்க. அந்த பஸ்ஸு போய் நிப்பாட்டுறான். அவனை ஏன் எதுக்குன்னு ஒன்று கூட கேட்கலிங்க. நாங்கள் இருக்கிற அந்த இடத்துல நாம் வந்து நம்ம வெளியூர்லேருந்து போயிருக்கோம். நம்ம கண் முன்னாடி இது நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதுதான் ஏவாவேல் ஐயாவோட சாதனை. இதெல்லாம் யார் எதிர்த்தெல்லாம் நீங்கள் பேச முடியாதுங்க 5 ஆண்டில். அப்படி இருந்தும் அறப்போர் இயக்கம் அப்படின்றத ஒரு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2022 இவர் மேலே வந்து போடப்படாத ரோடுக்கு போட்டதாக சொல்லி பலாயிரம் கோடி டெண்டரை வந்து அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமது பகுதியில் கூட ரோடு வந்து அதாவது முழு ரோடும் போடுறதுக்கு கொடுத்த காசை இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேட்சாக போடுவாங்க. பேட்ச் ஒர்க்கு. ஒரு நோட்டை எடுத்து வந்து எந்த இடத்துலலாம் குழி இருக்கோ அந்த இடத்துலலாம் தாரை அப்படியே கொட்டின்னு போவாங்க. அது பூரா பேட்ச் ஒர்க்கு. இவங்க பேட்ச் ஒர்க்கு போட்டு ரோடு முடியும் இடத்துல ஒரு போர்டை வச்சு ரோடு பணி முடிவுமாக போடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு போர்டை போட்டு இதுக்கு 10,000 கோடி 10,000 லட்சம்னு சொல்லிட்டு படம் ஆட்டையாக போட்டது தான் அந்த திமுகவோட 5 ஆண்டு திட்டம். அந்த திட்டத்தில் ஒன்று தான் ஏவாவேலு சிக்கினுக்கிறாரு. அதனால தான் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்லாம் வீடு தோண்டி டப்புன்னு தட்டுறாங்க. எங்கடா ஏவாவேலு என்ன பண்ண? நான் குற்றமற்றவன், என் மேல் வீண் களங்கம் சுமத்துகிறார் அப்படின்னு இவந்தே புடா விடுறாங்க. யார்? ஏவாவேலு. எங்கள் நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. இது போன்று தான் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போடப்படாத ரோடுக்கு போட்டதாக சொல்லி அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அப்படி நம்ம ஏவரவேலு. அது மாதிரி இந்த டுபாக்கூர் கோஷ்டிங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா திமுகவில் தான் இருக்காங்க. மக்கள் பணத்தை சுரண்டி தின்னுவதுமாக சாதாரண நடத்துனர்கிட்ட இவ்வளோ கோடி பணங்கள் எங்கே? ஒரு எம்எல்ஏவுக்கு அடிப்படை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் இருக்குமா? இப்படி இருந்து ஆளுக்கு எப்படா அவ்வளோ சொத்து, எப்படா அவ்வளோ காலேஜ், எவரா பள்ளி, அது சில இதை சொல்கிறாங்க. செவிலியர்கள் படிக்கும், அதாவது செவிலியர்கள் படிக்கும் கல்லூரிகளில் கூட கீதம் அவர் பேரில். இதெல்லாம் எப்படா இருக்குது?
இப்படியெல்லாம் உன் தலைவனை வச்சுக்கின்னு என் தலைவன் கள்ளா கம்படா மாட்டாரவன் நல்லவர் உத்தமர் கிட்டத்தட்ட 5 பிரிவின் கீழே தான் 5 to 6 பிரிவின் கீழே தான் யாவா மேலே வேலை கேஸை போட்டுக்கிறாங்க. ஐபிசி செக்ஷன் படி 5 பிரிவின் கீழே யாவா மேலே கேஸு போட்டிருக்காங்க. இது உறுதிமுக மாற்றத்தில் அதாவது இந்த கேஸு நிரூபிக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மக்களே, எங்கள் அண்ணனை யார் காப்பாற்றுறது? எங்கள் ஸ்டாலின் சார் காப்பாற்றணும்னு நினச்சா அவரே மண்டபமாக திருமண மண்டபம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஒப்பாரி வச்சுங்கிறாரு. அது இந்த மாதத்துக்கு மேலே பண்ண முடியாது. வேறு அடுத்த மாதம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. வேறு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு என் தலைவன் என்ன பண்ணுவாருன்னு நாங்களே ஒரு வேதனையில் இருக்கிறோம். இந்த கொடுமையில் எங்கள் அண்ணன் ஏவா வேலை வீட்டில் ரைடா விட மாட்டேன். நாங்கள் திரும்பி வருவோம்டா. இந்த திமுகவை எவனாலும் தொட்ட முடியாதுடா. பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம்.